நன்றி. அடுத்தபடியா இந்த மாலை நேரம் போகி பொங்கல் இந்த நேரத்துல குழுமி இருக்கக்கூடிய திரு ராமு சார், திரு இளங்கோவன் சார், திரு பாரதி சார், MS மணி சார், வெங்கடேசன் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தவங்கெல்லாம் முகம் தெரியல. கேள்வி பதில், ஜோதிடத்துல கேள்வி பதில். தினம் வந்து நான் மேக்சிமம் லைவ் ப்ரோக்ராம்ல தினம் கேள்வி பதில் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். பட் அது வந்து இண்டிவிஜுவலா வந்து அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்த்து அதுக்குரிய பலனை வந்து கேட்கிறாங்க. இப்ப நாம வந்து ஜோதிட சந்தேகங்கள் அப்படின்னு இப்ப எனக்கு தெரிஞ்சது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுதான். அதனால வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ வந்து கேள்வி பதில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாதகத்தை எப்படி நாம கையில ஹேண்டில் பண்ணணும், ஆராயணும், அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் பேசுற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதுங்களா, கேக்குதுங்களா? அரவிந்த் கண்ணன் தான் மியூட் போட்டா நல்லா இருக்கும், ஏன்னா அங்க இருந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஆமா, ரைட். இப்போ ரெக்கார்டெல்லாம் நல்லா தான் கரெக்டா ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஃபர்ஸ்ட், அது வந்து நல்ல, அது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல். அப்போ ஃபண்டமெண்டல் வரும்போது அடிப்படை ஜோதிடம் வந்து மிக மிக முக்கியம். என்னதான் பல சிஸ்டங்கள் வந்து டெவலப் ஆனாலும் நம்ம பேசிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து அடிப்படையா நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஆட்சி, உச்சம், நீச்சம், நட்பு, பகை, மூலத்திரிகோணம், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பார்க்கணும். இது எது சொல்றதுன்னா ஒரு கிரகத்தினுடைய பலத்தை கூறுகிறது அப்படின்னு அர்த்தம். பகையில இருந்தா ஒரு பலம், நீச்சத்துல இருந்தா ஒரு பலம். நீச்சம்னா டோட்டலா ஜீரோன்னு அர்த்தம். ஜீரோன்னு கிடையாது, அப்ப கூட 15% அதனுடைய பலம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். உச்சம் அப்படின்னு சொன்னோம்னா 100% சொல்ல முடியாது, 85% அந்த கிரகத்தினுடைய பலம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த உச்சம் நீச்சத்தை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும். கிரகங்கள் வந்து ஏன் உச்சம் நீச்சத்தை நம்ம வைத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து காலபுருஷ தத்துவத்தை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கையில எடுக்கணும். அப்போ காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில தான் இந்த கிரகங்களுடைய உச்ச நீச்சங்கள் வந்து பேஸ் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப சூரியன் வந்து காலபுருஷ லக்னத்துல வந்து உச்சமடைகிறார் மேஷத்துல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, லக்னத்துல சூரியன் இருந்தா எப்படி இருப்பாங்கன்னா அதிபயங்கரமான ஆளுமை தன்மையாக இருப்பார்கள், டிக்டேட்டர் இன் அதர் வேர்ட்ஸ் வி கேன் சே. ஆமா, அத குரு பார்த்துட்டாருன்னா சூப்பர் யோகம், சிவராஜ யோகம். அப்போ அது ஒர்க் அவுட் ஆயிடும். அப்ப இதே சூரியன் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? நீச்சம் அடைகிறார். அதாவது துலா ராசியில காலபுருஷனுக்கு நான் சொல்றது. அப்போ 7ஆம் இடத்துல ஏன் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா, இன்னதான் நீங்க அதிகாரம், கெத்து, இது அனைத்துமே வந்து 7ஆம் இடத்துல வந்து சரண்டர் ஆகணும். அதுதான் ரூல்ஸ். 7ஆம் இடத்துல சரண்டர் ஆனதான் வாழ்க்கை ஓடும். அந்த பாயிண்ட சொல்றதுதான் சூரியன் வந்து 7ஆம் இடத்துல நீச்சம் அடைந்தார். சனி ஏன் லக்னத்துல நீச்சம் அடைந்தார் காலபுருஷனுக்கு அப்படின்னு வரும்போது, இந்த மந்தத்தன்மை, மக்குத்தன்மை, இதெல்லாம் வந்து மண்டல வச்சுக்கூடாது. அதுக்காக தான் அங்க நீச்சம் அடைகிறார். அப்போ வந்து சனி வந்து அந்த மக்குத்தன்மை, மண்டத்தன்மைய மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டணும் அப்படின்னு. அதே நேரத்துல நிதானத்தை இருக்கணும். என்னதான் வேகம் இருந்தாலும் நிதானத்தையும் கொஞ்சம் கடைபிடிக்கணும்னு சொல்றதுக்காக அது வச்சார். 7ஆம் இடத்துல சனி ஏன் உச்சப்படுத்தினார்? என்னத்தான் ப்ராப்ளங்கள் இருந்தாலும், என்னத்தான் தர்தரம் இருந்தாலும், மனைவி என்பவளுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது ஒரு கால் மனையாவது வாங்கி கொடுக்கணும். ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை வந்து கிரியேட் பண்ணணும் மனைவிக்கு. 7ஆம் இடத்துல சனி வந்து உச்சமடைகிறார். ஒரு காலி இடமாவது வாங்கிக்கணும். அந்த காலி இடமாவது அந்த மனைவிக்குன்னு நீங்க வச்சாதான் அதனுடைய வேல்யூ வந்து நீங்க பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கலாம். ஆனால் தான் சனி வந்து 7ல திக்பலம் பெறுகிறார்.
அது ஒரு கணக்கு திக்பலம் பெறுவது. அடுத்து வந்து குரு ஏன் 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார், கடகராசியில உச்சம் அடைகிறார், 10ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். அப்போ 10ஆம் இடத்துல குரு நீச்சம் அடையக்கூடிய இடத்துல வந்து செவ்வாய் வந்து உச்சம் அடைகிறார், 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சம் அடைகிறார். இதுக்கு என்ன வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பரோபகார சிந்தனை, தயால குணம் எல்லாமே வந்து நம்மளுடைய வீட்டுல வச்சுக்கணும், வீட்டோட வச்சுக்கணும். 4ஆம் இடம் உறவினர்களோட வச்சுக்கணும், வீட்டோட வச்சுக்கணும். இந்த பரோபகார சிந்தனையும் தர்ம குணத்தையும் கொண்டு போயிட்டு வியாபாரம் பண்ற இடத்துல வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான். அப்போ வேலையில வந்து கராரா இருக்கணும். ஆனால்தான் செவ்வாயை வந்து 10ஆம் இடத்துல உச்சப்படுத்தினார்கள். அப்ப இதே செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல ஏன் நீச்சப்படுத்தினார்கள் கடகராசியில அப்படின்னா, உறவினர்கள் மத்தியில உன்னுடைய வீரத்தை காட்டக்கூடாது, கரார் விஷயத்தை காட்டக்கூடாது. கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி உறவினர்கள் அம்மா அப்பா இந்த சுற்றத்தார் இவங்க கிட்ட வந்து இந்த கராரா பேசக்கூடாது. கராரா பேசினா கண்டிப்பாக உனக்கு பிரச்சனைகள் வந்துடும். அதனால்தான் செவ்வாயை வந்து 4ஆம் இடத்துல நீச்சப்படுத்தினார். புதனையே 12ஆம் இடத்துல நீச்சப்படுத்தினார். காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகிய மீனராசியிலே புதனை ஏன் நீச்சப்படுத்தினார்? 6ஆம் இடத்துல ஏன் உச்சப்படுத்தினார்? சுக்கிரனை ஏன் 12ல உச்சப்படுத்தினார்? அயன சயன போக பாக்கியம் ஸ்தானம் 12ஆம் இடம். அதற்குரிய காரகன், காமக்காரகன், காதல் காரகன், எது ஒன்னாலும் சொல்லலாம். அந்த காரகன் ஆகிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல மேரிட்டல் பிளஷருக்காக அவரை அங்க உச்சப்படுத்தினார். அந்த இடத்துல வந்து புதன் வந்து கணக்கு பார்க்கக்கூடாது. அப்போ 12ஆம் இடத்துல உட்காந்து பெட்ரூம்ல படுத்துக்கணும், நாளைக்கு வீட்டு கணக்கு அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும்னு இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது, சிந்திக்க கூடாது, அறிவுபூர்வமா சிந்திக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க வந்து உணர்ச்சி சிந்திக்கக்கூடிய இடம் தான் 12ஆம் இடம். அறிவுபூர்வமா சிந்திச்சால் அந்த அறிவு யூஸ்லெஸ் அறிவாக மாறுகிறது. அதுதான் புதன் வந்து 12ல வந்து நீச்சப்படுத்தினார். இதே ஒரு மனிதன் வந்து உடல்நிலை சரியில்லாத இருக்கக்கூடிய 6ஆம் இடத்துல அந்த சுக்கிர அம்சம் யூஸ் பண்ணக்கூடாது. சுக்கிரனுக்கு அங்க வேலை கிடையாது. அதனால அறிவுபூர்வமாக ஆராய்ந்து அங்க ஏன் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுன்னு புரிந்து கொண்டு உடல்நிலையை டெவலப் பண்ணணும். இதுதான் 6ஆம் இடத்துல கன்னிராசியில வந்து புதனை உச்சப்படுத்தி சுக்கிரனை நீச்சப்படுத்தினார். சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உச்சமும் நீச்சமும் எப்படி அமைகிறது என்பது நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜாதகத்தை ஹேண்டில் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்தபடியாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் திக்பலம் இருக்கு, திக்பலத்துக்கு நேர்பலம் வந்து நிஷ்பலம் இருக்கு. அப்ப அந்த திக்பலமும் நிஷ்பலத்துக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப புதனுக்கும் குருவுக்கும் லக்ன பாவத்துல பலம் அதிகம். என்ன லக்னமாக இருந்தாலும், ஈவன் துலா லக்னமாக இருந்தாலும் மிதுன லக்னமாக இருந்தாலும், லக்ன பாவத்திலே குரு பகவான் உட்கார்ந்தாருன்னா பாதகாதிபதி மாரகாதிபதியில இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அவர் குரு இஸ் ஹேவிங் தி திக்பலம் அப்படின்னு நம்ம டெஃபினட்டா அடிச்சு சொல்லிடலாம் கரெக்டா. அப்ப புதனுக்கும் குருவும் வந்து லக்ன பாவத்துல திக்பலம் பெறுகிறார். இதே புதனையும் குருவையும் வந்து 7ஆம் இடத்துல நிஷ்பலத்தை பெறுகிறார்கள், பலமே இல்லாமல் போகிறார்கள். அப்ப எந்த லக்னமாக இருந்தாலும் லக்ன பாவத்துல வந்து குருவும் புதனும் இருப்பது சிறந்த லக்னமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறார், 10ஆம் இடத்துல நிஷ்பலம் பெறுகிறார். ஒரு மனைவியை வந்து எங்க வச்சு அழகு பார்க்கணும்? நம்மளுடைய வீட்டுல வச்சுதான் அழகு பார்க்கணும். இதே 10ஆம் இடம் ஆகிய மார்க்கெட்டிங் பிளேஸ்ல மனைவி வச்சு பார்க்க முடியுமா? பார்க்க கூடாது. அதனாலதான் வந்து சுக்கிரன் 10ஆம் இடத்துல நிஷ்பலம் பெறுகிறார். சோ இப்படியாக வந்து உச்ச பலத்தையும் உச்சம் நீச்சம் நிஷ்பலம் திக்பலம் இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னாவே ஒரு ஜாதகத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ணதுக்கு முடியும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, இப்ப கேது நின்ற பலம் உதாரணத்திற்கு நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு அர்த்தம். அப்ப யார் ஒருவருக்கு கேது எந்த லக்னத்திற்கு எந்த பாவத்திலே இருக்கிறதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து அந்த ஜாதகனுக்கு இருக்கும். அது சம்பந்தமான ஒரு அன்சாட்டிஸ்பாக்டரி கண்டிஷன்ஸ் வில் பி தேர் அப்படின்னு அர்த்தம்.
அதே மாதிரிதான் ஒரு நீச்ச கிரகம் ஒரு ஜாதகத்துல நீச்ச கிரகம் ஒரு பாவத்துல இருந்துச்சுன்னா அது சம்பந்தமான சிந்தனைகள் அந்த ஜாதகனுக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சம் அப்படின்னா தொழில் சம்பந்தமா அவனுக்கு வந்து ஒரு முழு திருப்தியே இருக்காது, கடைசி வரைக்கும் இருக்காது. இந்த தொழில் சரியில்லை, அந்த தொழில் சரியில்லை, இதை மாத்தலாம் அதை மாத்தலாம்னு. ஆனா ஏர்னிங்ஸ் வில் பி தேர், அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா செவ்வாய்க்கு 10ல் திக்பலம் இருக்கிறதுனால ஏர்னிங் வந்துடும். அதனால வந்து கிரகங்கள் வந்து நின்ற நிலையை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ராகு நின்ற நிலை எங்க இருக்கு அப்படின்னா எதிர்பாராத ஆசைகள் வந்து எதிர்பாராம டக் டக் டக்குன்னு நிறைவேறும். அதாவது திடீர் ஆசைகள் நிறைவேறும், திடீர் அனுபவங்கள் கிடைக்கும், அதே நேரத்துல திடீர் பிரச்சனைகளும் கிடைக்கும், திடீர் பிரச்சனைகள் கிடைக்கும். சோ அப்ப ராகு நின்ற பாவத்துல பாத்தீங்கன்னா திடீர் பிரச்சனைகள், திடீர் அனுபவங்கள் அனைத்துமே உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா தசாபுத்தி கொஞ்சம் பார்க்கணும், டச் பண்ணணும். தசாபுத்தியை டச் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இப்போ ஒரு சந்திரமகா தசையில செவ்வாய் புத்தி நடக்குதுன்னா சந்திரமங்கல யோகம் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு நீங்க அந்த பீரியட் வரைக்கும் சந்திரமங்கல யோகத்தை யூஸ் சந்திரமங்கல யோகத்தினுடைய பலன்களை மைண்ட்ல வச்சீங்கன்னா அந்த பலன் வந்து அந்த ஜாதகனுக்கு வந்துடும். அதே மாதிரி சார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, ஏதோ क्वेश्चन கேட்க வராங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடுறேன், நான் முடிச்சிட்ட பிறகு கேட்கலாம். ஜெய்சங்கர் ஒரு 5 மினிட்ஸ்ல ஐ வில் கம்ப்ளீட் இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஜாதகத்தை ஹேண்டில் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். எல்லாருக்கும் தெரியும், நான் கத்துக்கணும்னு நான் சொல்ல வேண்டியது இல்லை. பட் ஸ்பெராடிக்கா நீங்க எதை பார்க்கணும் அதுக்காகத்தான் நான் சொல்றேன். நான் இப்போ ஒரு தசாபுத்தி நடக்குதுன்னா ஒரு ஜாதகத்துல வந்து இப்போ குரு தசையில ராகு புத்தி நடக்குதுன்னா குரு சண்டால தோஷம் நடக்குது, ஏதோ பிரச்சனை வரப்போகிறதுன்னு அர்த்தம். அப்ப சுக்கிரமகா தசையில கேது புத்தி நடக்குதுன்னா ஏதோ கலத்தர தோஷம் வந்துருச்சுன்னு அர்த்தம், மனைவி தோஷம் வந்துருச்சுன்னு அர்த்தம், பெண்கள் மூலமாக தோஷம் வருகிறதுன்னு அர்த்தம். அப்ப சந்திரமகா தசையில கேது புத்தி நடக்குதுன்னா மனோகாலகன் பாதிக்கப்படுகிறது, லூனாட்டிக் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பைத்தியம் ஆவதற்கு சான்சஸ் பிரைட்டாக இருக்கிறது. இதே சந்திரமகா தசையில ராகு புத்தி நடக்குதுன்னா டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து சந்திரமகா தசையில சனி புத்தி நடக்குதுன்னா சசயோகம் வருது, சனி தசையில சந்திர புத்தி நடக்குதுன்னா சசயோகம் வருது. அப்ப அந்த டைம்ல இடம் வாங்க காலி மனை வாங்கணும்னா ஈஸியா வாங்க முடியும். ஸோ இப்படி தசாபுத்திய நீங்க எனக்கு சந்திரமங்கல யோகமே இல்லையே சார், எப்படி எனக்கு சந்திரமங்கலம் வேலை செய்யும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. பொதுவாகவே வந்து இந்த தசையும் புத்தியும் காம்பினேஷன்ஸ் வரும்போது தசாநாதனுக்கு புத்திநாதன் திரிகோணத்துல இருந்தாலோ கேந்திரத்தில் இருந்தா சூப்பரா வேலை செய்யும். இல்ல எப்படியோ மறைந்து கிடந்து எங்கன்னா உட்கார்ந்துட்டு இருந்தாலும் வேலை செய்யும் கண்டிப்பாக. அப்ப நம்ம வந்து அதை மைண்ட்ல வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தபடியா ஒரு ஜாதகம் எடுக்கணும்னா லக்னத்துல லக்ன சந்தி இருக்கான்னு முக்கியமா பார்க்கணும். இப்ப மிதுன லக்னத்துக்கும் கடக லக்னத்திற்கும் சந்தில இருக்கா? 2 லக்ன சந்தினா எந்த சந்தி பார்க்கணும்? அப்ப லக்னத்தின் ஜாதகனுடைய உருவ அமைப்பை கண்டுபிடிச்சு நீங்க வந்து லக்னத்தை வந்து டிசைட் பண்றது பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு ராசி கட்டம் பார்த்தீங்கன்னா உடனே பாவ கட்டத்தை போட்டுக்கணும். அப்ப ராசியில வந்து லக்னம் வந்து 23 டிகிரி 28 டிகிரில இருக்குதுன்னா அடுத்த கட்டத்துல வந்து குரு வந்து 5 டிகிரில இருக்குதுன்னா குரு 2ல இருக்காருன்னு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா தப்பா போயிடும். அப்போ வந்து ஒவ்வொரு லக்னத்துல இருந்து பாவஸ்புடம் போடணும். அதே நேரத்துல லக்னத்துல இருந்து பாவஸ்புடம் எப்படி நம்ம போட்டு பார்க்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாவஸ்புடம் போட்டு பார்க்கணும். இதுக்கெல்லாம் டைம் ஆகுமே நினைக்காதீங்க, மைண்ட்ல ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும் இதெல்லாம். உதாரணத்துக்கு 2ஆம் பாவத்துல இப்போ மேஷ லக்னம் 28 டிகிரி, ரிஷபத்துல 5 டிகிரில குரு உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு வச்சுங்க. இப்போ 5 டிகிரில குரு உட்கார்ந்து இருக்கார். கன்னி ராசியில வந்து செவ்வாய் இருக்கார். செவ்வாயோட டிகிரி வந்து ஒரு 27 டிகிரி அப்படின்னு வச்சுங்க. இப்ப இந்த 5 டிகிரியில் இருக்கக்கூடிய குரு தனது 5வது பார்வையாக செவ்வாயை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? யாராவது ஒருத்தர் சொன்ன போறோம். பாப்பார் ஐயா. கண்டிப்பா பார்க்க மாட்டார்.
ஏன்னு கேட்டா குரு வந்து 5 டிகிரியில இருக்கார். அவருடைய ஸ்பியர் என்ன இருக்கு, முன்ன 15 டிகிரி பின்ன 15 டிகிரி. அப்போ வந்து கன்னியில 5 டிகிரியில இருக்கக்கூடிய குரு, ரிஷபத்துல 5 டிகிரியில இருக்கக்கூடிய குரு கண்ணில இருக்கக்கூடிய 27 டிகிரி இருக்கிற செவ்வாயை பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 5 டிகிரில இருந்து 20 டிகிரி வரைக்கும் தான் அங்க கன்னி ராசியில 20 டிகிரி வரைக்கும் தான் அது குருவினுடைய பார்வை ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு மேல ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ நீங்க செவ்வாய் குருவினுடைய பார்வையில இருக்காருன்னு நினைச்சுக்கின்னு பலன் சொன்னீங்கன்னா பலன் வந்து டீவியேஷன் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய ஸ்பியரை வந்து செவ்வாயை வச்சீங்கன்னா 4வது பார்வை, 7வது பார்வை, 8வது பார்வை, இந்த கணக்கை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா பலன் வந்து துல்லியமாக அடிக்கலாம். பயப்படவே வேண்டியதில்லை. ஸோ எதுவுமே கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தபடியா ஒரு லக்னத்தை பார்த்த உடனே லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க. லக்னாதிபதி எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகன் அந்த பாவத்துக்காக இயங்கக்கூடியவன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே வழி. இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதி 3ஆம் பாவத்துல இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீர தீர தைரியத்தை காட்டணும், எங்க வேணாலும் தன்னுடைய வீர தீர தைரியத்தை காட்டணும்னு அந்த சிந்தனையிலே இருப்பார். 2ல இருந்தாருன்னா பணம் சம்பாதிக்கிறதுலேயே வீடு பணம் ஜோபில இருந்து எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுவார். லக்ன பாவத்துல இருந்தாருன்னா தானுன்னு ஒரு கெத்து காட்டுவார். 5ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்பார், மனம் விரும்பியதை என்ஜாய் பண்ணுவார். இப்படியாக 12 பாவங்களையும் சுத்தி சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு ஈஸியாக பலன் எடுக்க முடியும் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஸோ இப்போ நான் இதுக்கே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். போதும், இதுக்கு மேல பேசினா ஆர்கனைசருக்கு சொல்லுவாங்க. சரி, ஆமா, அடுத்து வந்து உங்களுடைய கொஸ்டின் கேட்கலாம். ஜெய்சங்கர் பேசுங்க சார். வாங்க சார், வரும்போது வீடியோல வந்தீங்கன்னா அழகா இருக்கும் சார் உங்க முகம். கேட்கலன்னு நினைக்கிறேன். ஜெய்சங்கர் சார் வணக்கம் சார். சார் அதான் உங்க முகத்தை காமிச்சீங்கன்னா, திருமுகத்தை காமிச்சீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க சார். ஒரு 5 நிமிஷம் சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே சார், பவுடர் அடிச்சுட்டே வாங்க சார். ஒன்னும் அர்ஜென்ட்டே இல்லை. பவுடர் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு தலை வாரிட்டே வாங்க. அது வரைக்கும் ஷர்மிளா தேவி பேசுறாங்க, பேசட்டும். வாங்கம்மா. நீங்களும் அதே மாதிரி வீடியோல வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருப்பீங்க. கேள்வி வரல சார், வரவும் வரேன் சார். அப்படியா? சரி சரி, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி. இப்போ எனக்கு வேலை இல்லைன்னா நான் முடிச்சுக்கலாமா? வேற வழி இல்லைன்னா, அதாவது வேலை இருந்துச்சுன்னா தான் வேலையில இருக்கணும் கண்ணு கருத்துமா. வேலை இல்லைன்னா ஓகே அளவு சொல்லிட்டு கிளம்பிடலாம். சர்மிளா வந்துட்டாங்க, சொல்லுங்க சொல்லுங்கம்மா. சர்மிளாமா வாங்கம்மா. இப்ப கிரக பாவஸ்பரம் பத்தி சொன்னீங்களே சார், அது அது ஒரு தனி சப்ஜெக்டா சார்? அதை வச்சு நம்ம அந்த உச்ச நீச்சம் பார்த்து சொல்லலாங்கிறீங்களா? உச்ச நீச்சம் பார்க்கறதுக்கு அது பாவஸ்படம் எடுக்கக்கூடாது. உச்ச நீச்சம் பார்க்கறது ராசியில தான் பார்க்கணும். இப்போ குரு 5 டிகிரியில இருக்காரு ரிஷப ராசியில நான் சொன்னேன். நீங்க மேஷ லக்னம் 28 டிகிரி லக்னம் நிக்குதுன்னு சொன்னேன். அதனால நீங்க அதை கொண்டு போயிட்டு லக்ன பாவத்துல வந்துருவாரு குரு. அப்பனால குரு மேஷத்துல இருக்கிறாருன்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், அதுவும் அவுட்டு. குரு ரிஷபராசியில் இருக்காருன்னா அர்த்தம். ஆனா லக்ன பாவத்தில் இருந்தா என்ன பலனோ அதை வச்சுக்கணும். அப்போ உச்ச நீச்சங்கள்லாம் அந்த ராசியினுடைய பேஸ் தான் நம்ம முடிவு பண்ணணுமே தவிர மற்றது பண்ணக்கூடாதுமா. உங்க வாட்ஸ்அப் குரூப்ல நான் இருந்தேன் சார். உங்க இந்த மாதிரி மீட்டிங்லாம் எல்லாமே கலந்துக்கிட்டேன். இப்ப அந்த இது இல்ல, டெலிகிராம்ல இருக்கும். அதனால அந்த பக்கம் போறது இல்லையா? வாங்கம்மா வாங்கம்மா. நாங்களும் கொஞ்ச நாள் கொரோனா டைம்ல தான் நிறைய மீட்டிங் நடத்தணும். கொஞ்சம் மீட்டிங் தொலைஞ்சிச்சு. பட் யூடியூப் மற்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஓடிட்டுறான் இருக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ சர்மிளாமா, தேங்க்யூ சார். ஜெய்சங்கர் வாங்க சார். ஜெய்சங்கர் சார் வணக்கம் சார். நமோ நாராயணா என்னும் நாமத்தை நான் பார்த்து விட்டேன். என்ன வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்னை பற்றிய ஒரு அறிமுகம். சொல்லுங்க சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம்
ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையத்தில் படித்து ஆசிரியராக பணியாற்றியவன். வெரி குட் சார், சந்தோஷம் சார். தமிழ்நாடு ஜோதிடர்கள் நல பேரமைப்பு என்கிற ஒரு அமைப்பை நிர்வகித்து வருகிறேன். வெரி குட் சார், சந்தோஷம். எங்க திவ்யா லட்சுமியா அவங்க கூட அவங்க ராணிப்பேட்டை மாவட்டம்னு நினைக்கிறேன், இல்ல பக்கத்துல என்ன மாவட்ட செயலாளர் எங்க அமைப்புல அவங்க. சரி சார், சரி சார். அவங்கதான் எனக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சு உதவி பண்ணாங்க. மகிழ்ச்சி சார். இந்த பாவக மாற்றம்னு இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஐயா சொன்னாரு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது லக்கின புள்ளி அப்படிங்கிற லக்கின சந்தி வருகிற பொழுது பாவக மாற்றம் என்கிற ஒரு கணித முறையினால் மட்டும்தான் அந்த கிரகத்தினுடைய பார்வையை நாம் அதன் அளவுகளை எடுக்க முடியுங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ரொம்ப மகிழ்ச்சிக்கு ஒரு போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய ஒரு செய்தி அது. அந்த பாவக, அதாவது ஒவ்வொரு ராசியினுடைய ஆரம்ப பாகை அறிந்தால் மட்டும்தான் அந்த பார்வை பலனை எடுக்க முடியும். உதாரணமாக நீங்க சொன்ன மாதிரிதான் லக்கினத்துல செவ்வாய் 27 டிகிரில இருக்காருன்னா ஒரு கிரகம் நிக்குதுன்னா அதனுடைய பார்வை எந்த ராசியில எந்த புள்ளியில விழுங்கிறது ஒரு புள்ளி விவரமா இருக்கிற கணித முறை. ஒரு கிரகம் இப்ப 5ல ஒரு கிரகம் நிக்குது, 5ல இருந்து 9ஆம் பார்வையா குரு பாக்குறாருன்னா அது 8ல இருந்து கூட 9ஆம் பார்வை இல்லாம போயிடுவார் பாவகத்துல வரும்பொழுது. அது நிறைய தவறுகள் நடக்குது. அது நம்ம 9ஆம் பார்வையா பாக்குறாருன்னு பலன் சொல்லிட்டு இருப்போம், ஆனா அது 9ல இருக்காது. பாவகம் மாற்ற அந்த சாய்மான கோணம் வரும்பொழுது அந்த சாய்மான கோணம் தன்னுடைய அந்த ஆரம்ப டிகிரிக்கு உள்ள இருந்துட்டா அந்த 9ஆம் இடத்தை அவர் பார்க்க போறது இல்லை. இந்த கணித முறை மிக சூட்சமா விளக்கி இருந்தீங்க. அது அந்த சூட்சமமான கணித முறை ஒரு 5 நிமிடங்களில் பாவக மாற்றத்தை கணித்து விடலாம். போதும் சார், அதிகம், அதுவே அதிகம். கரெக்ட். 5 நிமிடமே அதிகம். அதாவது நட்சத்திர சோராமணி, பாவக மாற்றம், லக்கின ஸ்புடம், பாவக ஸ்புடம் இதை வச்சு போடுறதுதான் அது. 5 நிமிடத்துல பாவகத்தை 12 ராசியினுடைய ஆரம்ப பாகையை கணித்து விடலாம். அந்த 12 ராசியினுடைய ஆரம்ப பாகையை கணித்த பிறகு ஒரு கிரகம் எந்த இடத்தில் நிலை கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அதை அந்த இடத்துல அதை நிலைநிறுத்தி அதனுடைய சாய்மான கோணம் என்ன, அது ஒரு கிரகம் தோஷம் பெற்றிருப்பதால் அந்த தோஷத்தினுடைய அளவுகள் என்ன, அது அந்த அளவுகள் அவருடைய வாழ்நாளில் எந்த வயதில் எப்பொழுது பாதிக்கும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம் இல்லைங்களா? அப்போ ஒரு கிரகம் சுபாதிபத்தியம் பெற்று ஒரு இடத்துல நிக்குதுன்னா அது எந்த அளவுக்கு நல்லதை செய்யும், ஒரு பாசிட்டிவான பலனை எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத அதனுடைய அளவுகளை வச்சே சொல்லிடலாம். அதாவது தாண்டி சஞ்சார கோணத்திற்கு சஞ்சார அதனுடைய தசா நடப்புக்கு உங்களுக்கு நெட் ப்ராப்ளம் போலங்க, ஏதோ கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து அருமையா விளக்கிறார். அற்புதமான ஒரு பூஜை போறதுக்கு போயிட்டேன், அதனாலதான் ஐயா முகத்தை காட்டுங்க பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு வந்தேன். அது கணக்கு இருந்தாலும் கேட்டுக்கிட்டே தான் பூஜை பண்ணா அற்புதமா விளக்கிறார். அந்த சாய்மான சாயத்தை சொல்றேன். ஒரு சாய்மான ஒரு ராசி, ஒரு கிரகம் எந்த சாய்மான கோணத்தில் நிக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு ராசியின் ஆரம்ப பாகையிலிருந்து அடுத்த ராசியின் ஒண்ணுமே கேட்கல. அவருக்கு ஒரு 5 minutes பொறுத்து பேசினா கூட கரெக்டா கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஜெய்சங்கர் சார், தேங்க்யூ. ஓகே, வேற யாருன்னா எதை கேட்க தந்தா கேட்கலாமா? ஓகே சார், இன்னொரு கொஸ்டின் சார். கேளுங்கம்மா. வந்து கோச்சார பலன் வந்து எந்த கிரகமா இருந்தாலும் 1, 3, 6, 8, 12ல வந்து இருந்துச்சுன்னா நற்பலன் தராதுன்னு சொல்றாங்க.
இப்ப உதாரணத்துக்கு இப்ப மகர ராசின்னு வச்சுக்குவோம். இப்ப 12லயே வந்து 4 கிரகம் இருக்கு. இப்பதான் வந்து சுக்கிரன் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு நினைக்கிறேன். அப்ப நாளைக்கு சூரியன் வந்துருவாரு. அப்ப இந்த இவங்க 4 பேருமே கிளம்பி போற வரைக்குமே நம்ம எந்த காரியம் செய்யக்கூடாது, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போக கூடாது, எதுவும் செய்யக்கூடாதா? அப்பெல்லாம் ரொம்ப டீப்பா எல்லாம் பார்க்க கூடாதுமா. அதுவும் ஜோதிடரா இருந்தா அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஜோதிடம் வந்து நம்ம மத்தவங்களுக்கு தான் பாக்குறோமே தவிர நமக்கு கிடையாது. நமக்கு வந்து இப்போ இவர் வந்து என்ன சொன்னாரு, நம்மளுடைய இவரு ஞானசம்பந்தர் என்ன சொன்னாரு, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. சோ ஜெய்சங்கர் மாதிரி அடியார்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து நவகிரக தோஷம் வந்து அவங்களை பாதிக்காது. அதே மாதிரிதான் இப்ப நம்ம டெய்லி 9 கிரகத்தை பத்தி பேசாம நாளே இல்லை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பாதிக்காது. பொதுவா வந்து 12ல வந்து பல கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது 12ல சூரியன் செவ்வாய் எல்லாம் இருக்கும்போது இந்த நேரங்கள்ல கோச்சாரத்துல ஒரு சின்ன மைண்ட்ல வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், கொஞ்சம் தூக்கம் குறையும், அவ்வளவுதான். சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதே நேரத்துல 3ஆம் இடத்துல சனி இருக்காரு இல்லையா உங்களுக்கு, அப்போ உங்களுடைய நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் இல்லையா. 2ல ராகு இருக்காரு இல்லையா, பாக்கெட்ல பணம் வந்துன்னே போயின்னே இருக்கும் இல்லையா, அவ்வளவுதான். இதை வச்சு சந்தோஷப்படும். அது குரு 6ல வருகிறாரு. மகர ராசிக்கு குரு 6ல் இருந்தால் ஊரில் பகை. அப்படின்னா என்ன அர்த்தம், மத்தவங்க பொறாமப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அர்த்தம். அது இல்லாம அப்படியே இருந்தா கூட 6ல இருக்கிற குரு வந்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு இல்ல, அப்போ 12ஆம் இடத்தை பார்க்கும்போது அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் குரு இல்லையா. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு காபி சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் வந்து கிளியர் ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப வந்து காபி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல நீங்க ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு, அவ்வளவுதான். இல்ல ஒரு கால் வலி ஆஸ்பத்திரி போலாம்னா வந்து இந்த நேரத்துல ஆஸ்பத்திரி போனா அது இடக்க மடக்கா டெஸ்ட் பண்ணி ஏதாவது சொல்லி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதனால கால் வலி தாங்கிட்டே ஆஸ்பத்திரி போவாங்க. அப்படி இல்ல, மகர லக்னக்காரர்களுக்கு வந்து கால் வலி இயற்கை அப்படின்னு அர்த்தம். பொதுவா வந்து எந்த லக்னம் இருக்கிறதோ உங்களுக்கு, மேஷ லக்னம்னா தலைவலி இயற்கை என்ன, அதே மாதிரி மிதுன லக்னம்னா கழுத்து வலி இயற்கை என்ன, கடக லக்னம்னா செஸ்ட் பெயின் பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி துலா லக்னம்னா அப்டாமினல் ப்ராப்ளம், உங்க யூட்ரஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கும் கண்டிப்பா. விருச்சிக லக்னம்னா பிரைவேட் பார்ட்ஸ் டிஸ்டர்பன்சஸ். தனுசு லக்னம்னா தொட வலிக்கும். மகர லக்னம்னா கால் வலிக்கும். இட்ஸ் வந்து காமன் ஃபேச்சர். அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா பிறந்ததுல இருந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனா அதை நீங்க மைண்ட் பண்ணக்கூடாது. மைண்ட் பண்ணாம அதுவும் மகர ராசிக்காரங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைச்சுன்னு எப்பவுமே ஒர்க் கான்சியஸ் பர்சன். நீங்க வேலை செஞ்சுனே இருப்பீங்க, தூங்க மாட்டீங்க. அதனால வேலை செஞ்சுட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவும் பேரு ஷர்மிலான்னு வச்சுக்கிறீங்க, பேர் பிரகாரம் உங்களுக்கு சதய நட்சத்திரம் வருது, துரு துரு துருன்னு உட்காந்துனே ஓடினே இருப்பீங்கல்ல, பேர் பிரகாரம். மகர ராசியாக இருந்தாலும் பேர் பிரகாரம் உங்களுக்கு வந்து சதய நட்சத்திரம் வந்துருது இல்ல. அதனால அந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு ஓடிடுது கிடுக்குதுன்னு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ சுக்ரா ஜோதிடர் சொன்னாங்க, சார் நீங்க வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க, பயப்படாத இருப்பீங்களான்னு கேட்டாங்க. ஆனா பார்த்து யாரும் கேள்வியே கேட்க மாட்டீங்களே, வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி நன்றி ஐயா. நன்றி சார். நல்ல நிலையில உள்ளவங்க ஜாதகம் பார்க்க வரப்போறது இல்லை. ஜாதகத்துல பிரச்சனை இருக்கவங்கதான் வந்து ஜோதிட தேடி வராங்க. அப்படிங்கும் போது சில சிக்கலான ஜாதகங்களுக்கு வந்து கொஞ்சம் தீர்வு எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்குது. எப்படின்னா இப்ப மேஷத்துல வந்து குருவும் சனீஸ்வர பகவானும் சேர்ந்து இருந்தாலோ, இல்ல சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் சமசத்தமா பார்த்திருந்தாலும் சேர்த்திருந்தாலோ, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்க, அதாவது அவங்க ஒரு ப்ரெஷர்லயே இருக்காங்க. அப்படி போய் அந்த இடத்துல அதை கிளியர் பண்றது கொஞ்சம் வழி சொல்லுங்க ஐயா. நீங்க நிறைய எனக்கு ஒண்ணு இப்போ மேக்சிமம் புரியவே இல்லை சார். நீங்க ஏன்னா நிறைய வார்த்தைகள் வந்து கட் ஆயிடுச்சு. என்ன யாருக்காவது கேக்குதுங்களா? வாய்ஸ் கிளாரிட்டி இல்லையா சார்? என்ன கேள்வி கேட்டீங்கன்னு புரியல எனக்கு. அதாவது கிரகச்சேர்க்கையை பத்தி கேட்டேங்க ஐயா. கிரகச்சேர்க்கை, கிரக பார்வை. ஆமா சார், கிரக சேர்க்கை வந்து கண்டிப்பா அதனுடைய மாற்றங்கள் வரத்தான் செய்யும்.
இப்ப குரு சனி சேருதுன்னா குருவும் சனியும் சேர்ந்துச்சுன்னா எப்பவுமே வந்து ஒர்க் கான்சியஸ் இருக்கும் கண்டிப்பா. அதனால வந்து நம்ம குரு சனி வந்து தொழில்காரகன், குரு வந்து ஜீவகாரகன். அப்ப தொழிலும் ஜீவனும் நம்மளுடைய ஜீவன் வந்து தொழில் சம்பந்தமா சிந்தனையோட இருக்கும். இதே குரு சுக்கிரன் சேரும் போது நம்மளுடைய உணர்ச்சி பூர்வமாக ஒரு சிந்தனைகள் வரும் கண்டிப்பா, இல்லைன்னே சொல்ல முடியாது. குருவும் சூரியனும் சுக்கிரனும் வந்து சண்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்றதுலாம் தப்பு. ஆர்கியூ அதிகமா இருக்கும், பட் அந்த சிந்தனைகள் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி குரு செவ்வாய் வரும்போது ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு அந்த சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி குரு ராகு வரும்போது போகங்களை என்ஜாய் பண்ணிடணும், உடனே விட்டுணும், என்ஜாய் பண்ணிடணும், மேக்சிமம் எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு அந்த சிந்தனை வந்துடும். இதனால கிரக சேர்க்கை வந்து கண்டிப்பா இந்த சிந்தனையை உருவாக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிரக சேர்க்கைக்கு வந்து ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டுல இடத்துல டிகிரில இருந்து இன்னொரு கிரகம் வந்து 10 டிகிரிக்கு உள்ள இருக்கான்னு பார்க்கணும். அது முக்கியமா பார்க்கணும். 10 டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா கொஞ்சம் பலம் குறைஞ்சிடும். அந்த அந்த ஜாயினிங் பலன் வந்து குறையும். 10 டிகிரிக்கு உள்ள இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாகும். சில கிரகங்கள் வந்து இப்போ பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் செவ்வாய் சேருது, சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் 10 டிகிரிக்குள்ள இருக்கு, 7 டிகிரி இருக்கு அப்படின்னா செவ்வாய் வந்து நோ பவர். அங்க கிரக யுத்தம் அது இதெல்லாம் நடக்கணுவாங்க, எதுவுமே நடக்காது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சூரியன் மட்டுமே இருப்பார் அங்க. செவ்வாய் வந்து பலம் இழந்துறார், அஸ்தங்க தோஷத்தை பெறுகிறார். அப்போ ஒரு கிரகம் அஸ்தங்க தோஷம் பெறும்போது போயிடும். அதே மாதிரி ராகு கேதுக்களோட ஒரு கிரகம் இணையும் போது தன்னுடைய பலத்தை ஃபுல்லா வந்து சுக்கிரனும் ராகுவும் சேர்றாருன்னா சுக்கிரனுடைய காரகங்கள் அத்தனையும் ராகு வந்து தனதாக்கி கொண்டு அவர் எக்ஸ்போஸ் பண்ணுவார். சனிய ராகுவும் சேர்றாருன்னா சனியினுடைய காரகங்கள் அத்தனையும் இவருக்கு ராகு தனதாக்கி கொண்டு ராகு எக்ஸ்போஸ் பண்ணுவார். அப்போ வேலையில புதுமையை காட்டுவார். சனி ராகு சேரும்போது, சுக்கிரன் ராகு சேரும்போது உணர்வுகளை புதுமையை காட்டுவார். செவ்வாய் ராகு சேரும்போது கிரிமினல் விஷயத்துல வந்து புதுமையை காட்டுவார், டெக்னாலஜிய. இதே வந்து சூரியன் ராகு சேரும்போது ஆத்மாவை ஃபுல்லா அப்படியே டேமேஜ் பண்ணிட்டு ஆத்ம திருப்தி இல்லாம பண்ணிடுவார். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அது எதை கூட சேருதோ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணோம். அது இந்த கிரகங்களுடைய இணைவுகள், அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளானட்ஸ், தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். நன்றி ஐயா. ஐயா, சகிப்புத்தன்மைக்கு மட்டும் என்ன கிரகத்தை பார்க்கணும் ஜாதகத்துல? சகிப்புத்தன்மைக்கு சனி சகிப்புத்தன்மைக்கு என்ன கிரகம் பார்க்கணும்? அது குரு தான் சார், நோ அதர் வே. குரு தான் சகிப்புத்தன்மை வந்து குருவுக்கு தான் சகிப்புத்தன்மை உண்டு. ஏன்னா இதுக்கு வந்து நீங்க சகிப்புத்தன்மைக்கு குரு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க உடனே புராண வரலாறை வந்து மைண்ட்ல கொஞ்சம் வச்சுக்கணும். குருவினுடைய தாராய் சந்திரன் அபகரித்த பொழுதும் அவர் சகித்து கொண்டு அடுத்தபடியாகவும் தாரைக்கு வாழ்க்கை கொடுத்தார். புரியுதுங்களா? அப்போ அந்த சகிப்புத்தன்மை வந்து கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் வந்து குரு தான். வேற யாருமே சகிப்புத்தன்மைக்கு இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இந்த சகிப்புத்தன்மை உங்களுக்கு யாருக்காவது வருமா? கண்டிப்பா வராது. அப்ப குருனா இதை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் ஒரு இதுக்கு வந்து 2 பேர் தவறுன்னு தெரிந்தும் he has accepted. அது இல்லாம அந்த புதனுக்கு வந்து வித்தையை கத்து கொடுத்திருக்கார் குரு, தனக்கு பிறக்காத பிள்ளைன்னு தெரிந்தோம். சோ இது சகிப்புத்தன்மை வந்து இப்படிதான் சகிப்புத்தன்மை, குருக்கு தான் சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மையே இல்லாதவர் யாரு? அடுத்து செவ்வாய் தான், வேற யாரும் கிடையாது. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து வெங்கடேசன் பேசலாம். வாங்க சார் வெங்கடேசன் சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வெங்கடேசன். எங்கேயும் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்குது பாவம். இல்லைங்க ஐயா, வீட்டுலதான் இருக்கிறேன். உள்ள சரி சரி சரி, ஓகே 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 ஓகே, சொல்லுங்க சார். ஐயா, இப்போ காலபுருஷ வீட்டுக்கு 4வது வீட்டுல குருவும் சூரியனும் இருக்காங்க ஐயா. ஓகே. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சூரியன் வந்து 18 டிகிரில இருக்கிறாரு, குரு வந்து 28 டிகிரில இருக்கிறாரு. சரி. இப்போ இவங்களுக்கு வந்து சிவராஜ யோகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா ஐயா? எடுத்துக்க முடியாது சார். எப்பவுமே வந்து இணைவை விட பார்வைக்கு தான் பலம் அதிகம்.
இப்ப அந்த இடத்துல வந்து குரு இப்ப வந்து சூரியன் எத்தனை டிகிரி சொன்னீங்க? சூரியன் வந்து 18 டிகிரி ஐயா. குரு 28 டிகிரிங்க ஐயா. அப்போ 10 டிகிரியில இருக்கிறாரு. ஏன்னு கேட்டா இந்த 10 டிகிரி பார்டர்லயே இருக்காரு. அதனால குருவினுடைய பலத்தை ஃபுல்லா சூரியன் வாங்கிட்டு 4ஆம் இடம் ஃபுல்லா சூரியன் கண்ட்ரோல்ல போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அது சிவராஜ யோகம்னு நமக்கு புழுக்க சொல்ல முடியாது. சும்மா சொல்லிக்கலாம் ஜாதகனை திரும்பி சிரிக்க வைக்கிறதுக்கு. பட் ரியலி இட்ஸ் மே நாட் ஹேப்பன். இப்போ சார் அதே இதுலயே ஐயா இப்ப 10ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவான் வந்து 7ஆம் பார்வையா வந்து 4ஆம் வீட்டை பாக்குறாரு. இப்ப வந்து 9 கூடியவனும் 10 கூடியவனும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிறாங்க இல்லைங்க ஐயா. சோ அதனால அதாங்க இப்ப சனியினுடைய பார்வை குரு மேல படறதுனால பிரம்மகத்தி தோஷம் வேற ஏற்பட்டுரும், பெரும் தோஷம். அப்ப வந்து என்னன்னா இல்லற வாழ்க்கை வந்து இனிமையாகவே இருக்காது, ஒரே டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். இப்ப இத வந்து சிவராஜ யோகத்துல இத நம்ம எடுத்துக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. குரு வந்து பார்க்கணும், குரு பார்க்கணும், குரு வந்து சூரியனை பார்க்கணும். குருவே 0 ஆயிடுறாரு சார் 10 டிகிரிக்குள்ள இருக்கிறதுனால. சரிங்க சரிங்க. குருவே பலம் இல்லாம போயிடுறாரு, அவர் என்ன பண்ணுவாரு? அப்ப இதுல வந்து குருவுக்கு வந்து பார்வை இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணுமா ஐயா? பார்வை இல்லைன்னு சொல்ல முடியாது. அஸ்தங்கமானாலும் பார்வை உண்டு, நீச்சமானாலும் பார்வை உண்டு, பார்வை இருக்கும். நான் அங்க குரு சூரியனை கூட சேர்ந்துதான் இருக்கேன். இப்ப நீ நானும் பக்கத்துல பேசிட்டு இருந்தோம்னா நான் உன்னை பார்க்க முடியாது, எதிர்க்க இருந்தாதான் உன்னை பார்க்க முடியும். எதிர்க்கவோ இப்படி ட்ரையாங்கல்லையே இருக்கணும். ஒரு கோவிலுக்கு போனோம்னா மகாலட்சுமியை வந்து கடைசியா தரிசனம் பண்றோம். எதுக்காக? மகாலட்சுமியினுடைய ஒரு கண் பார்வை வேணும், கடைக்கண் பார்வை. அந்த மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வை வந்தாதான் பணமே சேரும். நிறைய கோயிலுங்களை பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அப்படி சுத்தி வரும்போது உங்களுக்கு வந்து வாயு மூலையில வச்சிருப்பாங்க மகாலட்சுமிய. அப்ப தூரம் நின்று சைட்ல பாத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமியோட ஒரு கண் பார்வை வந்து நம்மள படும். அதை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு செல்வம் சேரும். வந்து பக்கத்துல போய் நின்னோம்னா ஒண்ணும் செல்வம் வராது சார், பார்க்கணும். குரு வந்து பார்க்கும் இடம் தான் சிறக்கும். குரு நின்ற இடம் பாழ், சனி பார்த்த இடம் பாழ். அப்படி வரும்போது 4ஆம் இடம் வந்து டோட்டல் டேமேஜ் ஆகுது, சுகஸ்தானம். பட் வந்து மற்ற கிரகங்களுடைய ஆய்வையை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு பாருங்க பலன் எடுக்கும்போது. இது வந்து நம்ம ஜோதிடர்களுக்காக டைரக்ட் பலன் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. அனலைஸ் பண்ணி மகாலட்சுமியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். மகாலட்சுமி கோயில்ல போய் நேர பாக்குறோம், அப்புறம் எப்படி அடுத்து என்ன சார்? இப்ப சில கோவிலுங்களை வந்து செல்வம் கொழிக்கக்கூடிய கோவில்னு இருக்கு சில கோவிலுங்க. அதுல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து வடகிழக்கு, அதாவது வடமேற்கு மூலையில உட்கார வச்சிருப்பாங்க மகாலட்சுமிய. அந்த மகாலட்சுமி வந்து நேரா நின்று பாத்தீங்கன்னா பணம் வராது, சைட்ல நின்று பார்த்தாதான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா குருவினுடைய பார்வை 5வது பார்வையும் 9வது பார்வையும் தான் வேலை செய்யும். 7வது பார்வை கூட வேலை செய்யாது. ஏன்னா அது வந்து ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துரும், இன்னொரு கிரகம் வந்து அதை பார்த்து அதுக்கு எடுத்துரும். அதனால 5, 9 பார்வை தான் வேல்யூ உண்டு. அப்பதான் மகாலட்சுமியை பார்க்கணும்னா அந்த ட்ரையாங்கிள் பார்வை தான் ரொம்ப சூப்பர். அந்த ட்ரையாங்கிள் பார்வை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பா செல்வ நிலை பெருகும், மகாலட்சுமி அந்தஸ்து ஏற்படும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நிறைய கோயில்ல சில விசேஷங்கள் வச்சிருப்பாங்க, பட் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம ரெகுலரா போயிட்டு வரவங்களுக்கு தெரியும். அதுக்குதான் பல கோயில போய் புரோஜனம் கிடையாது. அவங்கவுங்க ஊர்ல இருக்கிற கோயில ஒழுங்கா பாத்தீங்கன்னாவே போதும்னு அர்த்தம். பல கோயிலுக்கு பறக்கிறேன்னு எல்லா கோயிலும் ஒரே டூர் போறேன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல 10 கோயில போய் பார்த்துட்டேன், கால் வலி தான் மிச்சமா இருக்கும். புரியுதுங்களா? அதனால நீங்க உங்க ஊர் கோவில் பொறுமையாக நடந்து போய் காலையில 10 மணிக்கு போய் 12:30 மணிக்கு முடிஞ்சா அங்க சாப்பாடு போட்டாங்கன்னா அங்கேயே சாப்பிட்டுட்டு கூட வரலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது கோயில ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் பரிகாரம் போறீங்கன்னா கோவிலுக்கு முன்னாலே போய் படுத்துடணும், 3 நாள் படுக்கணும். பரிகார ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா 3 மணி நேரம் கூட இருக்க மாட்டான். இப்பெல்லாம் அவனுக்கு எங்க பரிகாரம் வேலை செய்யும், வாய்ப்பே கிடையாது. என்னமா கோயில்ல படுக்க விட மாட்டாங்க சார். கோயில்ல படக்கூடாது, கோயிலோட ரேடியஸ்ல படுக்கணும். இப்போ அண்ணாமலையார் கோயில் இருக்கு திருவண்ணாமலைன்னா
48 கிலோமீட்டருக்கு அண்ணாமலையார் அருணாச்சல புராணத்துல அண்ணாமலையாரோட வைப்ரேஷன்ஸ் இருக்குன்றான். நீங்க 48 கிலோமீட்டர் தள்ளி பட வேணும்னா ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள எங்கன்னா ஒரு ரூம் எடுத்து தங்குங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ. ஐயா வணக்கம் ஐயா, பரணிதரன் ஐயா. வணக்கம் சார், பாரதி சார், வணக்கம் சார், வாங்க சார். சிறப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் ஐயா நீ சொன்னது. சிவன் கோயில்ல மகாலட்சுமி சிலை வச்சிருக்காருங்களா? அவன் சில கோயில்கள் தான் சார் இருக்கு, எல்லா கோயிலும் சிவன் கோவில்ல மகாலட்சுமி சிலை இருக்கு சில கோயில்ல. ஆமா சார், நீங்க சொன்ன அமைப்புல இருக்கு. மகாலட்சுமியும் சிவனும் ஒண்ணு சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்லுங்க. ஒண்ணு, பராசக்தியும் பெருமாளும் ஒண்ணு. பராசக்தியும் பெருமாளும் ஒண்ணு, மகாலட்சுமி சிவனும் ஒண்ணு. சரி சார், ஆனால் தான் மகாலட்சுமிக்கு வந்து வில்வ அர்ச்சனை பண்ணுவாங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க பாரதி சார், சொல்லுங்க. புது புது இன்ஃபர்மேஷன் இப்பதான் கேள்விப்படுறேன் நான். நீங்க சொல்லிதான் இது புரியுது எங்களுக்கு. நான் சொல்ல பட்டாச்சாரியார் ஜெய்சங்கர் இருக்காரு, அவர் கேட்டீங்கன்னா சொல்லிட்டு போறாரு கரெக்டா. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தான் மகாலட்சுமி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சைவத்துல மகாலட்சுமி பிரதிஷ்டை பண்றதுக்கு காரணம் நான் சில கோயில பாத்துருக்கிறேன், மகாலட்சுமி சிலை இருக்கும். அது அந்த அந்த மகாலட்சுமி பயங்கர யோகம் உடைய மகாலட்சுமி. ஆமா, அந்த சாநித்தியம், அந்த சன்னிதிக்கு சாநித்தியமே வித்தியாசமா இருக்கும். ஆமா, அது கண் பார்வை கரெக்டா நீங்க கண்டுபிடிக்கலாம். அந்த கண்ணு வந்து நீங்க சைடுல நின்று பாத்தீங்கன்னா உங்களை பாக்குற மாதிரி இருக்கும். ஆஹா, சரி 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 சரி. அதுக்குதான் நான் இந்த மீட்டிங்ல கூட சொல்றேன், கண் பார்வை முக்கியம்பா. நீங்க பல மீட்டிங் நடத்தியும் பிரயோஜனம் கிடையாது. எல்லாமே முகமூடி போட்டுன்னு பண்ணீங்கன்னா நம்ம என்ன முஸ்லீம் மாதிரியா முகமூடி போட்டுன்னு இருக்கிறோம்? வாய்ப்பே கிடையாது. கண்ணும் கண்ணும் சேர்ந்தாதான், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்றே அர்த்தம். அப்ப கண்ணும் கண்ணும் பார்க்கணும் சார், அப்பதான் காதல் வரும். காதல்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது. உங்களுக்கு பாரதிக்கும் எனக்கும் உள்ள காதல் அன்பு காதல். புரியுது புரியுது. இந்த காதலே நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப எப்படி இருக்கும்? ஒரு ரசனையே இல்லாத ஒரு மீட்டிங் மாதிரி ஆயிடாதா? நான் தான் அந்த சொன்ன சுக்கர ஜோதிடருக்கு சொல்லிட்டேன் நான் வரும்போதே, நான் வந்தேன்னா எல்லாரும் ஓபன் பண்ணி பேசணும். ஆன்லைன் மீட்டிங்ல சிலர் மூடிட்டு இருக்காங்கன்னா எனக்கு அவன் 3 நாள் மூட்டு போறான், எனக்கு காசு கொடுக்குறானா, ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். ஆனா பட் இது வந்து ஃப்ரீ மீட்டிங். ஓகேங்களா? நன்றி சார். சார் ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? சார் கேள்வி கேட்கறதுக்கு தான் சார் நான் உங்கள் மூலமா எனக்கும் கொஞ்சம் சில நாலேஜ் வரணும்னு சொல்றதுக்காக தான் நான் இந்த செஷனுக்குள்ள வந்திருக்கேன். ஒரு கேதுவோட ஒரு 2-3 கிரகம் சேர்ந்த ஒரு ஜாதகம் இருக்குன்னா அந்த எல்லா தசை வரும்போதும் அந்த கேது அந்த தசாபுத்தியை கெடுத்துருவாரா? இல்ல கெடுக்க மாட்டாரு, கெடுக்க மாட்டாரு. அந்த பாவம் வந்து கெட்டு போயிடும், அவ்வளவுதான். கேது நின்ற பாவம் இருக்கு இல்லையா, கேது நின்ற பாவத்துல இப்ப கேதுவும் சுக்கிரனும் இருக்காரு, புதனும் கேது சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து புதனும் சுக்கிரனும் வந்து உங்க லக்ன ரீதியாக யோகாதிபதியாக இருந்தால் அந்த புதன் சுக்கிரன் தசையில வந்து கண்டிப்பா நல்லாதான் இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் அந்த பாவம் கேது சுக்கிரன் புதன் சேர்ந்த பாவம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு 5ஆம் பாவமோ 6ஆம் பாவமோ 8ஆம் பாவமோ ஏதோ ஒரு பாவம் வரும் இல்லையா, அந்த பாவம் வந்து ஷைன் ஆகாது. ஓகே, புரியுது. அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ. சரி சார், வேற நீங்களே சில பொதுவான விஷயங்கள் சொன்னா சந்தோஷமா இருக்குங்க. அதான் சார் பொதுவான விஷயம். முதல் 20 நிமிஷம் பேசினேன், நடுவுல கை தூக்குனீங்க. சரி, அதுல 5 நிமிஷம் பொறுத்து பேசுறேன்னு நான் சொன்னேன். அப்புறம் வந்துட்டேன், வேக வேகமா அடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் நான். நீங்க பொதுவான விஷயங்கள் எதை வச்சு சொல்லுங்க சார், ஒண்ணு நான் சொல்றேன். சார் ஐயா ராம் கேளுங்க. ராம சொல்லுங்க. வக்கரத்தை பத்தி சொல்லுங்க ஐயா ஒரு வார்த்தை. வக்கரம் வந்து என்னன்னா, அதாவது ஒரு சின்ன பாயிண்ட் சந்தோஷமா சொல்லட்டுமா, சிரிக்கிற மாதிரி சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ராமு வந்து அவர் சம்சாரத்தோட ரோட்ல நடந்து போறாருன்னு வச்சுங்க. எதிர்க்க ஒண்ணு போகுது, டக்குன்னு திரும்பி பார்த்தும் பார்க்காம போற, நேரா பார்த்துனே போறது வேற, அது வக்கரம் கிடையாது. திரும்பி கொஞ்சம் பார்த்துட்டு
ஆஹான்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு, அதுதான் வக்கரம், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது உங்களுடைய யூஸ்வல் இயல்புல இருந்து கொஞ்சம் லைட்டா மாறுபடுகிறீர்கள், அவ்வளவுதான். அது வந்து உச்ச கிரகம் வக்கரம் அடையும் போது சில தீய பலனை கொடுத்துரும். அதாவது அதனுடைய காரக பலனுக்கு நேர்மாறான பலனை கொடுக்கும். அதே மாதிரி உச்ச கிரகங்கள், பாவ கிரகங்கள் வக்கரம் அடையும் போது, அதுவும் உச்சமாகி வக்கரம் அடையும் போது கண்டிப்பாக நன்மையை செய்யும், அவ்வளவுதான். அப்போ பாவ கிரகங்கள் வக்கரம் அடைவது மாபெரும் சிறப்பை தருகிறது அப்படின்னு அர்த்தம். இது சுப கிரகங்கள் வக்கரம் அடைவது அவ்வளவு சிறப்பு அல்ல. இப்போ நீங்க இப்போ நல்ல மனுஷன் நினைச்சுக்கிறோம், நீங்க திரும்பி பாக்குறீங்கன்னா அப்போ உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறது? அதனாலே ராமு மோசமானவர்னு நான் முடிவு பண்ணிட முடியுமா? அதுதான் அந்த அந்த கிரகம் வக்கரம் அடைந்ததுனால தான் திரும்பி பாக்குறீங்க. அது மாத்த முடியாது. ஒரு செயலை இன்னொரு முறை செய்ய வைக்கும். மாத்த முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்க சம்சாரம் என்னதான் உங்களை போட்டு அடிச்சாலும் நீங்க மாற மாட்டீங்க. அதுக்கு மேல மாறணும்னா உயிர் போயிடும், உயிர் நிக்காது, கண்டிப்பா உயிர் நிக்காது. அதுக்கு மேல உங்களை மாத்தணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா நோவேர், அவ்வளவுதான். இதுதான் வக்கரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திஸ் இஸ் தி பாண்ட் நேச்சர். இதுக்கு பேரு ஒரு பிளானட் வந்து பாண்ட் நேச்சராகவே இப்படிதான் அமைந்து இருக்குதுன்னா அப்படிதான் அமையும். சீரியஸா எடுத்துக்கூடாது, டேக் இட் ஈஸியா எடுத்துக்கணும், ஜாலியா எடுத்துக்கணும். முகம் வந்து அப்படியே வெளிரி போச்சு பாருங்க உங்களுக்கு, ராமுக்கு சிரிச்ச மாதிரி இருங்க. சரிங்க சார், அப்படிதான் சார். 32 பல்லு வெளியே தெரியணும், அப்பதான் அழகா இருக்கும். 2 பல்லு கம்மியா இருக்கு சார், பிடிங்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல இருக்குல்ல, அப்பதான் சரி. இப்ப எனக்கு தான் சொல்லுங்க சார். சார் இப்ப திதிசூனியம், முடக்கு இதெல்லாம் வந்து அந்த பாவத்தை வந்து பாதிக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் பாதிக்காதுமா, அது ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட். அப்படி இப்போ வீடு அழுக்கா இருந்துச்சுன்னா பெருக்கிட்டு நீங்க பார்த்துக்கிறீங்க இல்லையா? அதான் பரிகாரம் பண்ணா சரியா இருங்க சார். பரிகாரம் எல்லாம் வேண்டியது இல்லை. மனசை வந்து நீங்க இது ஒண்ணும் இல்லைன்னு முடிவு பண்ணீங்கன்னா பரிகாரம், அதான் பரிகாரம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அப்ப மனசு வந்து அலைபாய விடக்கூடாது நீங்க. அதாவது இது இப்படிதான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது அப்படிதான் நடந்து போயிட்டோம், டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோங்க. கிராண்டட். நாய் வாழ நிமித்த முடியாது, பரிகாரம் பண்றதுனால ஒன்றும் நாய் வாழ நிமிராது, கண்டிப்பா நிமிராது. அப்ப பரிகாரம் என்பது என்ன அப்படின்னா, மன சாந்திக்கு தான் பரிகாரம். இப்போ ஒரு சினிமா போறோம், ரஜினிகாந்த் சினிமா பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம். இதே சிவாஜி கணேசன் சினிமா பார்க்கறோம்னா அழுதுன்னு இருப்போம். அப்ப நம்ம படத்தை சூஸ் பண்றது தான் முக்கியமே தவிர, பட் அதுல இருக்கிற கருத்தை பார்க்கணும்னா, கருத்தை பிலாசபி பார்த்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஷைன் ஆக முடியாது. புரியுதுங்களா? பிலாசபிக்கு போகக்கூடாது. இன்றைய பொழுதை இனிமையாக ஆக்குவது எப்படி, அவ்வளவுதான். வித்தவுட் கிவிங் டிஸ்டர்பன்ஸ் டு அதர்ஸ். அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உங்க லைஃப் வந்து ஃபெதர் லைட்டா போகணும், அப்படியே சும்மா ஜாலியா அப்படியே மிதந்துக்குன்னு போகணும். போட்டு ஊற வச்சுன்னு இருக்கக்கூடாது, கத்தாழையை ஊற வைக்கிற மாதிரி நாத்தம் தான் அடிக்கும். டூ மச் சிந்தனை கிரியேட்ஸ் த ப்ராப்ளம். நல்லா புரிஞ்சுக்கிங்க, டூ மச் சிந்தனை கிரியேட்ஸ் ப்ராப்ளம். இப்ப ஏன் வந்து கும்ப லக்னமும் மகர லக்னமும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க? ஏன்னா தே ஆர் திங்கிங் டூ மச் திங்கர்ஸ். உலகத்தையே நான் தான் தாங்குறேன்னு நினைச்சுன்னு பார்த்து நிற்பாங்க. பட் இதே மேஷ லக்னக்காரன் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருக்கிறான், பட்டுன்னு போயிடுறான். ஏன்? அவன் டேக் இட் ஈஸி, இதுதான் லைஃப். தொழில் பாதிக்குது, வருமானம் வரமாட்டேது, அப்ப அது வந்து திதி சூன்யம் ஆயிருக்கு அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒரு சின்ன பாயிண்ட்மா, அதெல்லாம் ஒரு பெரிய பாயிண்டே கிடையாது. திதி சூன்யம்லாம் ஒண்ணும் பெரிய. திதி சூன்யத்துக்கு வந்து ரிலாக்ஸேஷன், சோ மெனி ரிலாக்ஸேஷன் இருக்கு. கிட்டத்தட்ட 15-16 ரிலாக்ஸேஷன் இருக்கு. அந்த 15-16 ரிலாக்ஸேஷன் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திதி சூன்யமே கிடையாது, நிச்சயமா கிடையாது. நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். அதே மாதிரி முடக்கெல்லாம் வந்து ஒன்றும் பெருசே கிடையாது. இந்த சோ மெனி சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு ஜோதிடத்தை பாக்குறீங்கன்னா பாரம்பரிய அடிப்படை பாயிண்ட்ஸ் வரைக்கும் நல்லா நெட்ரு பண்ணிக்கிங்க. அது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே யூ ஆர் கிரேட் ஆஸ்ட்ராலஜர். தட்ஸ் ஆல்.
ஓகே சார், தேங்க்ஸ். அதை விட பெருசா வேண்டியதே கிடையாது. அதை விட ஒன்றும் இல்லை. இப்போ கத்திரிக்காய் வாங்குறீங்க, இப்போ 1 கிலோ கத்திரிக்காய் வாங்குறீங்க, எல்லா கத்திரிக்காயிலும் ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு புள்ளி ஒண்ணு இருக்கு. என்ன பண்ணுவீங்க? கத்திரிக்காய் வேணாம்னு சொல்லிட்டீங்களா? அது ஒரு சின்ன புள்ளி இருக்கும், அதுக்கு அது தூக்கி போட்டுட்டு நம்ம மத்த சாப்பிடுவோம், அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சார் அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ ஒரு 60 வயசு, சொல்லுங்க சார். 55-60 வயசுக்கு மேல உண்டானவங்க ஜாதகம் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருந்தாலும் அந்த டைம்ல இந்த எக்ஸாக்டா மொபைல் டைம்லாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு 3:30, 4:30 அப்படிதான் இருக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஜாதகம். இந்த 15 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் கேப்ல ஒரு ரவுண்டா தான் சொல்றாங்க. அது எப்படி கரெக்டா இருக்கும் சார்? எல்லாரும் அப்படிதான். அது வந்து நீங்க வந்து முடியும் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, முடிக்கலாம். ஏன்னா நீங்க தசாபுத்தியை போட்டுட்டு அவங்களுடைய வாழ்நாள் நடந்த இன்சிடென்ட்ஸ் வந்து நீங்க ஒன்னொன்னா அப்படியே சார்ட் அவுட் பண்ணீங்கன்னா எந்த தசாபுத்தி அந்தரத்துல இந்த ப்ராப்ளம் நடந்தது, 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன அப்படின்னு ஒரு பையன் சொல்றான்னு வச்சுங்க, 60 வயசானவர். 10ஆம் கிளாஸ் எப்போ வந்த, ஃபெயில் எப்போ வந்துச்சு, சரி அடுத்து பாஸ் ஆன, அடுத்துக்கு தசாபுத்தி என்ன, இதுக்கு அதுக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் என்ன, சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இன்சிடென்ட் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணலாம். பட் பொதுவா வந்து ஆளை பார்க்கும்போது இவருக்கு குணத்தை கண்டுபிடிச்சு லக்னத்தினுடைய ஓரளவுக்கு நவுத்தி பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படிதான் சார் ஒரு சாப்பிட்ற நேரம் அப்படின்னு கணக்கு சொல்லி வாக்கிய பஞ்சாங்கத்துல கடவிலக்கணம் காமிடுது. ஆனா திருக்கணிதத்துல இப்ப போட்டோம்னா அதே 2 மணின்னு போட்டோம்னா மிதுன லக்கணம் காட்டுது. அதாம்மா, லக்கணம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மிதுன லக்கணம் 28 டிகிரில இருக்கும், கடக லக்கணம் 2 டிகிரில இருக்கும், அந்த பார்டர்ல இருக்கும். அப்படி வரும்போது நீங்க இந்த மாதிரி சந்தியா லக்ன சந்தி வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் லக்னத்தை வந்து கண்மூடின்னு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு. பட் அது மாதிரி எடுக்க முடியல அப்படின்னா உருவ அமைப்பு பார்க்கணும். மிதுன லக்னத்துக்கு உரிய உருவம் வேற, கடக லக்னத்துக்கு உரிய உருவம் வேற, கரெக்டா? அப்போ இந்த ஆளை பார்க்கும்போது வித்தியாசம் வரும் இல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மிதுன லக்னம்னு போட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிடும். சரி, அதுவும் முடியல, இப்ப நீங்க யாரு பாக்குறீங்களோ அந்த ஜாதகருடைய கணவனையோ மனைவியோ பாருங்க, அவங்களுடைய உருவ அமைப்பு பாருங்க, இந்த ஜாதகருடைய அப்பா உருவ அமைப்பு பாருங்க, அம்மா உருவ அமைப்பு பாருங்க, அந்த பாவமா வச்சு பாருங்க, எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க, கரெக்டா பிக்ஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துல பிக்ஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷமே அதிகம் என்ன கேட்டா. டெஃபினட்டா பிக்ஸ் பண்ணிடலாம். சரி சார், அடுத்து முடிச்சுக்கலாமா? வேற எங்க நம்ம போஸ்ட் காணோம் சார்? இருக்கீங்க சார். தூங்கிட்டீங்கம்மா? நான் கேள்வி கேட்கட்டுங்களா? வீடியோல வந்தாதான் கேட்க முடியும், இல்லைன்னா நாட் அலௌடு. வீடியோல தான் இருக்கீங்க சார். நீங்க வீடியோ தெரியலையேம்மா. கேள்வி கேட்பீங்களே, அதுக்காக காத்துட்டு இருக்கேன். இன்னும் வீடியோ வரல தானம்மா? ராமு வருதுங்களா வீடியோ? வருது சார், வருது சார். இல்ல அவங்க வீடியோ நான் பாக்கல, கண்ணுக்கு தெரியல சார். வரேன் பாருங்க சார். தெரியுதுங்களா? ரைட், இப்பதான் தெரியுதுமா. கேளுங்கம்மா. மியூட் போட்டு பேசுறீங்களா? எதுவும் கேட்கலையா? எனக்கு எந்த கேள்வியும் இல்லைங்க சார். வேணும்னாலும் கேட்க சொல்லலாங்க சார். சொல்லுமா. எனக்கு எந்த கேள்வியும் இல்லைங்க சார். வேற யாருக்காவது வேணும்னாலும் அதுக்குள்ள வேற யாரும் கேட்க சொல்லுங்க. சரி, ஓகேம்மா. ரைட். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார் நிகழ்ச்சி. ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நல்ல தகவல் ஐயாவுடைய தகவல் நல்லா இருந்தது. தேங்க்யூ ராமன், தேங்க்யூ சார்.
இன்னைக்கு நீங்க உங்களை சொன்னது ரொம்ப சந்திச்சதுல ரொம்ப பெரிய பாக்கியம் நினைக்கிறேன் சார். பல விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் தீர்வு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் மனசு லேசமா இருக்கு. ரொம்ப நன்றி சார். ஹோஸ்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுமா நீங்க? அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் இல்ல, சொல்லணும். நீங்க ஒத்துக்கணும்ல, உங்க வேலையை விட்டுட்டு நீங்க வந்து சொல்றீங்களே, அது பெரிய விஷயம் தானே. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ 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 டாக்டர். முடிச்சுக்கலாமாம்மா? ஓகேங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். வந்து கூப்பிட்டதுமே வந்து விழாவை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அதே மாதிரி இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுக்க வந்த எல்லா ஜோதிடர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். அதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் ஒரு ஆசி வழங்கணும்னு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளா கேட்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சிறப்பா எப்பவுமே வந்து இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டே இருக்கணும் விடாம. அதாவது பாக்குறாங்க இல்ல, நம்ம வேலையை நம்ம செஞ்சு கொண்டே இருப்போம் அப்படின்னு செஞ்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒன் டே இட் வில் ஷைன் டெஃபினட்டா. அதுல ஒன்றும் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு, திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்மளுடைய கடமையை நம்ம செய்வோம். ஜோதிடம் வந்து ஒரு வாழ்க்கை கல்வி, என்ன கேட்டா லைஃப் எஜுகேஷன். சாதாரணமா நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்படியே நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஒரு பஸ் ஏறும்போது பாத்தீங்கன்னா கண்டக்டர் பார்த்த உடனே நம்ம ரைட் இந்த கண்டக்டர் கிட்ட இப்படிதான் பேசணும்னு தோணும். ஆமா, பக்கத்துல பேசஞ்சர் கோ பேசஞ்சர் கிட்ட நம்ம எப்படிதான் நம்ம உட்காரணும்னு தோணும். ஸோ சில கோ பேசஞ்சரை பார்த்த உடனே சிரிப்போம், சில கோ பேசஞ்சர் பார்த்த உடனே சிரிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப நீங்க ஜோதிடம் படிச்சுட்டீங்கன்னா இன்னும் பிரமாதமா அவங்க கிட்ட பேசுவீங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க, ஏன் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பா. ஏன்னா ஒரு லக்னம் எப்படி இருக்கோ அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம டக் டக் டக்குன்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக ஈஸியாவே ஹேண்டில் பண்ணலாம். இப்ப அதே மாதிரி யார வேணாலும் எப்படி வேணாலும் அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும்னு ஓரளவுக்கு ஐடியா கொண்டு வந்துடுறதுக்கு இந்த ஜோதிடம் வந்து ஒரு பெரிய உறுதுணை. ஜோதிடம் வந்து பயங்கரமான ஒரு லைஃப் எஜுகேஷன். எல்லாரும் படிக்கணும். அந்த காலத்து அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் ஜோதிடம் படிச்சாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. கருணாநிதி பெரிய ஜோதிடர், யாரா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது, கண்டிப்பா பெரிய ஜோதிடர். என்ன நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க, சினி ஃபீல்ட்ல இருக்காங்க, இதுல இருக்காங்க, அரசியல்ல இருக்காங்க. ஜெயலலிதா ஜோதிடம் பார்க்காம ஏதாவது வேலை செய்யுமா உங்களுக்கு தெரியாது, அவங்களே ஜோதிடர், அவங்களுக்கே தெரியும். ஸோ இது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் ஜோதிடத்துல உள்ள வந்திருக்காங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னா இது லைஃப் எஜுகேஷன். வந்து எல்லாரும் வந்து சிறப்பா ஜோதிடத்தை தொடர்ந்து செய்யணும்னு இறைவனை பிரார்த்தித்து என்னுடைய நன்றியை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆர்கனைஸ் பண்ண உங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தவங்களுக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி சார். நன்றி. நன்றிமா. நன்றிமா. தேங்க்யூ. திவ்யாமாக்கு ரொம்ப மட்டும் நன்றி. நன்றி மேம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அம்மா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி. திவ்யா பாப்பா ரொம்ப நல்வாழ்த்து. ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க சார்.